ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களாங்க? வேலைலாம் ஆயிடுச்சிங்களா இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம். தம்பி வேலைக்கு போயிட்டாங்க. நான் உங்களோட வந்து பேசுகிறதுக்கு வந்துட்டேன். நேற்று பகுதியில் நிப்பாட்டின அந்த வீடியோ தாங்க பேச போகிறேன். என் ஃப்ரெண்டு எப்படி பார்க்கணும்னா 2006 வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸுக்கு போனோம். அது மூலிமா பழக்கம். எனக்கு டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம். ஆனால் எனக்கு சேராதுன்ட்டு தான் டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் நான் கற்றுக்க முடியல. அங்கே போய் பழகுறதுக்காக தான் போனேன். அப்போ வந்து நான் கர்நாடகா ஸ்டேட்டில் வளர்ந்தனால எனக்கு தமிழ் எழுதுறது அம்பிட்டுக்காக வராது. பார்த்து எழுதுவேன், பார்க்காம எழுதுறது வராது. அந்த அங்கத்தில் எக்ஸாமில் வைப்பாங்க. அப்போ நான் அந்த மிஸ்கிட்ட சொன்னேன், எனக்கு பார்த்து எழுதுகிற மாதிரி தான் வைக்கணுங்க, அப்படின்னா தான் நான் எழுத முடியும், இல்லாட்டிலாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இங்கடிக்கு அவங்க என் நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா நீ பார்த்தே எழுது அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எனக்கு வாக்குவாதம். அவங்க வந்துட்டு அவங்க ஒருத்தருக்கு மட்டுக்கு எப்படி வைக்கலாம், அப்புறம் நாங்கள் என்ன எல்லாருமே இதுதானா, எங்களுக்கு அதே மாதிரி இது பண்ணுங்க, இல்லாட்டி அவங்களுக்கு எக்ஸாம் பார்க்காம தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம். கடைசிக்கு நான் அந்த எக்ஸாம் எழுதவே முடியல. உடம்பு நல்லா சரியில்லாதனால எனக்கு அவங்க ட்ரஸ்ட்காரங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அது பின்னாடி சொல்கிறேன். வாக்குவாதம் வந்து நான் சொன்னேன், ஏம்மா நீ எல்லாம் அவங்களே கம்முனுக்கு போ, உனக்கு என்னம்மா இந்த இதுங்காட்டிக்கோ அது எப்படி அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்குமே வாக்குவாதம் வந்துடுச்சு. அவங்க ஒன்று பேச நான் ஒன்று பேச பெரிய வாக்குவாதம் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து புகார் பண்ணேன். அம்மா இப்படி சொல்கிறாங்கம்மா, எல்லோரும் கம்முனுக்காங்க, அந்த ஒரு பொண்ணு தாம்மா இப்படி சொல்லிக்கிட்டு அலையுது அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா விட்டு நான் அவகிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மாவும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை. மேபி எனக்கு கண்டாவே அவங்களுக்கு எப்படி என்னமோ எனக்கு கண்டாவே அவங்க எதிரி மாதிரி தெரிஞ்சாங்க. 2013 எங்கள் அம்மா இறந்தாங்க. இறந்து ஒரு 3 மாதம் கழித்து 4 மாதம் கழித்து தான் அவங்க ஒரு இதுக்கு மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் சந்தித்து க்ளோஸாக பேசினோம், வச்சோம். வா எங்கள் வீடெலாம் அவங்க வீடு கட்டியிருந்தாங்க, பக்கத்தில் தான் குடி வந்திருந்தாங்க. வா எங்கள் வீடு பாரு அப்படின்னாங்க. வந்து வீடெலாம் பார்த்தேன், பேசினேன், வச்சேன். எல்லாமே புதுசாகவே இருந்துச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையாவே வித்தியாசமாகவே இருந்துச்சு. sempre சாப்பிட்டா ரொம்ப அமைதியான பொண்ணாக தெரிஞ்சாங்க. அப்புறம் எல்லாமே சொன்னாங்க, உங்கள் அம்மாலாம் என்கிட்ட பேசுவாங்க வைப்பாங்க கடைக்கு. எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகி அப்புறம் ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன், இது மாதிரி செஞ்சு நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கங்காட்டிக்கு பரவாயில்ல, நீ முந்தி இருந்ததுக்கும் இப்போ எப்போ மாறிட்ட, ஒரு குடும்பம் ரன் பண்ணுற அளவுக்கு நீ சம்பாதிக்கிற வைக்கிற, பரவாயில்லப்பா, எனக்கு நானும் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கார சம்பளம் எனக்கு பத்த மாட்டேங்குது, 2 பிள்ளை குட்டி ஆயிடுச்சு, அதனால் உன் பிஸ்னஸ் கொஞ்சம் எனக்கு கற்றுக்கொடு நான் அப்படிங்காட்டிக்கு சரி கொடு, நானும் சேர்ந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. அது போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பிஸ்னஸில் இது பகுதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கொடுத்துருக்கும்போது 2018 19 கொரோனா வந்துச்சு. அந்த இதில் 2 பேர்த்துக்கு அடியானது தான். அவங்க கொஞ்ச நாள் கம்முன்னே விட்டுட்டாங்க. அப்புறம் தம்பியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் காலேஜே படிக்க வச்சேன். மதுரை தியாகராஜாவில் தான் என் பிள்ளை படித்தான். அப்புறம் ஒரு 2 வருஷம் படிக்க 2வது வருஷம் என் கை ஒரு ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்துட்டேன். கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சி. அதில் என் பிள்ளை எல்லாமே பார்த்துக்கிட்டான். நல்லபடியாக தான் என்னை பார்த்துக்கிட்டான். அம்மாவுக்கு அம்மாவாக இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டான். ஒரு பாத்ரூமுக்கு போனால் கூட அவன் தான் வாஷ் பண்ணி விடுவான். அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டான். என் பிள்ளையை பற்றி நானே தான் பெருமையாக பேசணும். எனக்கு ஒரு அம்மா மாதிரி அவன் பிள்ளை இல்லை. அந்த சமயத்தில் நல்லா ஹெல்ப்பாக இருந்தான். அதே மாதிரி அவங்க தங்கச்சி நல்லா ஹெல்ப்பாக இருந்தாங்க. சாப்பாடு கொடுக்குறது, எல்லாம் டிஃபனு எல்லாமே கொடுக்குறது, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே. இன்னொரு அக்காவாக எனக்கு மாறிட்டாங்க. எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. 2003 4 தம்பிக்கு காலேஜ் முடியும் போது தான் அவங்களுக்கு எனக்கு பெரிய அவங்க தான் என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு பெரிய வாக்குவாதம் வந்துடுச்சு. என் பணம் எத்தனை நாளைக்கு நீ வச்சுருப்ப, குடுன்னு சொல்லி பெரிய வம்பாயிடுச்சு. இப்படியே இருந்தால் நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சேர்ந்தாடிக்கு எனக்கு ஆத்திரம்னால ஆத்திரம். அப்போ நான் பணம் நான் விழுங்கணும்னு நான் நினைக்கிறேன் கொடுக்குறோன்ட்டு அப்பத்துலேருந்து எப்படி கஷ்டப்பட்டாலும் சரி 500 ஒட்ட வச்சுடுவேன். இப்போ அவங்க பேசுறதுக்கு வராங்க, நான் பேசுவேன், ஆனால் நிமிட்டாக வச்சுக்குவேன். முந்தி மாதிரி டீப்பாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பு. இருந்தாலும் அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பாசம் அக்கறை எல்லாமே இருக்குது. என் பிள்ளை நல்லா பார்த்துக்கிட்டேன். என் பிள்ளை வந்து காலேஜ் படித்ததை ஸ்ட்ரகிள் பண்ணி தான் படித்தான். காலேஜுக்கு அங்கே புக்ஸ் கூட வாங்க முடியாத நிலைமையில தான் இருந்தோம். புக்ஸ் கூட வாங்க முடியல. புக்ஸ் வாங்காமல் தான் அவன் டிகிரியே முடித்தான். ட்ரெயினுக்கு பகுதி நாள் காசு கட்டுவேன், 10 நாள் காசு இருக்காது.
போகும்போது காசு இருந்துச்சுன்னா போகும்போது எல்லா பிள்ளைங்க ஷேர் பண்ணி தான் என் பிள்ளைக்கு டிக்கெட் போடுவாங்க. வரும்போது அந்த பிள்ளைங்கள எம்பிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. வரும்போது டிக்கெட் இல்லாமல் தான் என் பிள்ளை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணான். இப்படி தான் எங்கள் இது காலேஜ் லைஃப்பே போச்சு. மிச்சம் மீதி என்னங்கிறது நான் நாளைக்கு நெக்ஸ்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்ங்க, நெக்ஸ்ட்டில் சந்திக்கேன். பிடிச்சிருந்தால் பாருங்கள், இல்லாட்டி பார்த்துட்டு போங்க. உங்கள் கிட்ட நான் இப்போ எதிர்பார்க்கறதில்ல. என்னோடய கடமை நான் போட்டுட்ருக்கிறேன். பாய்.